ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்குது 12th எக்கனாமிக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறையா கீஸும் டிப்ஸும் சொல்லுவேன். ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 12 சாப்டர் இருக்கும். ஸோ அந்த 12 சாப்டரில் 12 சாப்டரில் உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிரான்ச் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மாடல் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த 4 ஃப்ளோ இருக்கும். ஸோ கவர்மெண்ட்டு ஸோ எல்லாமே கலந்துருக்கும். அதனால் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 3 மார்க் கம்பல்சரியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி கம்பேர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், ஸோ சோஷியலிசம், அந்த பாக்ஸஸ் இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பொறுத்தளவுக்கு எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அந்த அமால்கமேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எம்எஸ் ராய் வாஸ் அசோசியேட்டட் வித், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்க 1 மார்க் ஆன்சர்ஸ்லாம் தப்பாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் இந்த எக்கனாமிக் மாடல் ஜிடிபி டிஃப்ளேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்டர் உங்களுக்கு காமர்ஸ்லேயே வந்திருக்கும் 11th. ஸோ அது உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி வாட் இஸ் மென்ட் பை எக்ஸ்சேஞ்ச் ரேட், அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஐ திங்க் அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு 9th சாப்டரில் ஐ திங்க் 5 மார்க்கே 7 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 9th சாப்டர் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இக்னோர் பண்ணிடுங்க. ஆனால் 8th சாப்டர் இருக்க சார்க் பிரேக்ஸ் 8th சாப்டர் ஃபுல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் சார்க் பிரேக்ஸ் அதில் சுப்ரீம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஈக்குலிபிரியம் பிட்வீன் ஏடிஎஃப் அண்ட் ஏஎஸ்எஃப் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்க 5 மார்க் எல்லாமே கிட்டத்தட்ட இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. அந்த கேல்குலேட் கால் பியர்சன் கார்லேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி டெட் ரிடம்ஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்டர்னலிட்டி அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் ஃபைனான்ஸ் 9th சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை படித்து வச்சுக்கோங்க, ஈஸி தான். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.